Taste the Daily. சென்னை பரங்கிமலையில் உள்ள கண்டோன்மெண்ட் விளையாட்டு மைதானத்தில் விளையாட அநியாயமாக கட்டணம் கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காலமாக அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த மைதானம் கடந்த 1.5 ஆண்டுகளாக சீரமைக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் திறக்கப்பட்டது. ஆனாலும் மைதானத்தில் இன்னும் பணிகள் முடிவடையவில்லை என்று கூறி விளையாட அனுமதி மறுக்கப்படுகிறது. பெரும்பாலும் நடுத்தர மக்கள் வசிக்கும் அப்பகுதியில் தற்போது அங்கு விளையாட மாதம் 30,000 ரூபாய் கட்ட வேண்டும் என கண்டோன்மெண்ட் நிர்வாகம் கேட்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு எப்போதும் போல தங்களை இலவசமாக விளையாட அனுமதிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிளீன் பண்றது, மரம் வெட்டுறது, வந்து ஒரு சின்ன வேலை, போஸ்ட் வச்சது எல்லாமே பண்ணிட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு வரி பணத்துல கட்டிட்டு இப்போ திடீர்னு காசுன்னும் போது எங்க கிட்ட நாங்க என்னங்க போய் கொடுப்போம்? ஒரு கிரவுண்டுக்கு 30,000 ரூபாய்னா ஒருத்தர் 30,000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் நாங்க தரணுமா? விளையாட்டுக்கு இவ்வளவு நாங்க கொடுத்து நாங்க விளையாடணுமா அப்படின்ற கேள்வி சின்ன பசங்கிட்டே வந்துடுச்சு. இப்போ அந்த சின்ன பசங்க விளையாட வைக்கணும். அதுக்காக இதை தயவு செய்து பெரிய லெவல்ல எடுத்துன்னு போய் எங்களுக்காக இதை பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மீனவர்கள் 10 பேர் இரவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். ஏற்கனவே கடந்த வாரம் கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 13 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்த போது இலங்கை கடற்படை துப்பாக்கியை பறிக்க முயன்றதில் எதிர்பாராத விதமாக நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் 10 மீனவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டது மீனவர்கள் குடும்பத்தினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியிருக்கும் வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என அறிவித்துள்ளது. சென்னை கூவம் ஆற்றை முறையாக தூர்வாராததால் அதிக அளவில் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகள் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூவம், பக்கிங்ஹாம், கொசஸ்தலை உள்ளிட்ட ஆறுகளை சீரமைக்க 2024-2025 நிதியாண்டில் 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஆறுகளை சீரமைக்கும் பணிகள் இதுவரை நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. கூவம் ஆற்றில் உள்ள குப்பைகள் கடலில் கலந்தால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பது தொடர்பாக பாபா பக்ருதீனின் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கடந்த 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் பக்ருதீன் வீட்டில் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் மீண்டும் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது சோதனை நடைபெற்றது. இதில் பென்டிரைவ், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பக்ருதீனை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட்டில் புதிய தாவர இனத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருப்பது தாவரவியல் ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை பகுதியில் புதிய தாவர இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் இப்பகுதியின் பன்முகத்தன்மை கொண்ட பல்லுயிரிகளுக்கும் அதன் பாதுகாப்புக்குமான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மேலும் அப்பகுதியினை தனித்துவமான தாவரங்கள் வளர்ந்து வரும் பட்டியலில் சேர்த்துள்ளது. இத்தகைய தனித்த அம்சங்களை கொண்ட புதிய தாவரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாது அறிவியல் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளை சாத்தியப்படுத்துவதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். மேலும் மாஞ்சோலை தோட்டம் அழிந்து வரும் உயிரினங்களின் தாயகமாகவும் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர்.